மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனிதர்கள் பலவிதம், மறக்க முடியாத நிகழ்ச்சிகளும் பலவிதம். நினைக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆளாகி நெஞ்சில் மறக்க முடியாமல் ஆகி விடுகிறவர்கள் வீரர்கள், விவேகிகள், தீரர்கள், தியாகிகள் மட்டுமல்ல, வீட்டுக்கு வீடு அந்த மறக்க முடியாத சுடர் விளக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த ஒளிப்பிடம் ஒன்றின் சோக வரலாற்றை உங்கள் நெஞ்சில் பதிய வைப்பதுதான் இந்த மறக்க முடியுமா. இதோ இரக்கமற்ற சுயநலம், பொறுப்புகளை தட்டி கழிக்கும் பலகீனம், 10ஆம் பசலி கொள்கை, வெகுளித்தனமான ரசனை, விளையாட்டு போக்கு, சகோதர மாணிக்கம், சக்கரமில்லாத வண்டி, சமூக விரோதி, துணிவு நிறை தன்மை, தூய்மை சேர் பெண்மை, இப்படி பல்வேறு வகையான குணங்களை கொண்டவர்களைத்தான் மனித சமுதாயத்தில், நாட்டு நடப்பில் நாள்தோறும் காண்கிறோம். மனிதர்களின் தனித்தனி பண்புகளேதான் விரிவடைந்து வானவில் வண்ணமான சமுதாயத்தை தோற்றுவிக்கிறது. அஞ்ச தேவையில்லாத காரியங்களுக்கு வீணை அஞ்சுபவரும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற புறல்மொழியை மறந்தவரும், வாழ துடிப்பவரும், வாழவிட மறுப்பவரும், உலகை கண்டு மிரள்பவரும், உலகை எதிர்த்து அழிபவரும், மானத்தோடு வாழ்வதே மனித வாழ்வு என கொண்டவரும், ஈனை செயலில் ஈடுபட்டு அதனையே இன்பமென கருதுபவரும், பணமலையில் ஏறி நிற்பவரும், பஞ்சத்தில் உழன்று தவிப்பவரும், மூட கொள்கையில் ஆழ்பவரும், முன்னேற்ற பாதையில் செல்பவரும், கயமை வடிவினரும், கற்பு உருவினரும் அங்கம் வகிக்கின்ற இந்த சமுதாயத்தில் முழுமையான நல்லொளியை காண்பதற்கு ஆண்டாண்டு காலமாக முயற்சி நடைபெற்று வருகிறது. அந்த முயற்சிக்கு மேலும் ஒரு தூண்டுகோலாய் அரும்பு முதல் கருகிய மலராகும் வரையில் அல்லற்பட்டு ஆற்றோனாது அழுகின்ற பெண்ணொருத்தியின் துன்பக் கண்ணீரால் தீட்டப்பட்டதே இந்த சித்திரம். உழைத்து சாப்பிடும் பாட்டாளி இந்த பழனி. தொழிற்சாலையில் மட்டுமல்ல, ஓய்வு நேரத்திலும் உழைப்பு, உழைப்பு, ஓயாத உழைப்பு. தாயற்ற குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு இந்த ஏழை தந்தையின் தலையில். பாருங்கள் அவன் பெற்ற செல்வங்களை. மறக்க முடியுமா இந்த மலர்களை?